தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்சிய விஜயநகர பேரரசு வீழ்ந்த தினம் இன்று. தென்னிந்தியாவை 300 வருடங்களுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு பேரரசு விஜயநகர பேரரசு. அது டெக்கான் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்லாம் மதத்தை தழுவினப்போ முழுக்க இந்து மதத்தை பிரதான மதமாக கொண்ட விஜயநகர பேரரசு ஒரு தனித்துவமான அரசாக செயல்பட்டது. ஆனால் அந்த பெருமைக்கு 16ஆம் நூற்றாண்டில் முடிவுரை எழுதப்பட்டுச்சு. 1565ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்புக்கும் போருங்கிறது தொடங்குச்சு. இந்த போரின் உச்சகட்டமாக தலைக்கோட்டாவில் நடந்த கடைசி போரில் ஜனவரி 26ஆம் நாள் தோல்வியை தழுவியது விஜயநகர பேரரசு. விஜயநகர அரசின் அப்போதைய அரசரான ராமராயா கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். தலைநகரம் உட்பட பல நகரங்கள் சூறையாடப்பட்டன. பறந்து விரிந்திருந்த அதன் எல்லைகள் பல வகையில் கூறு போடப்பட்டன. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி புதிய அரசுகளை உருவாக்குச்சு. இப்படி உருவானதுதான் மதுரையில் அதன் பின் நடந்த நாயக்கர் அரசு. 310 வருடங்கள் தென்னிந்தியாவின் அசைக்க முடியாத பேரரசாக திகழ்ந்து பண்பாட்டிலும் வரலாற்றிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய விஜயநகர பேரரசு வீழ்ந்த தினம் இன்று.